சின்ன மருமகள் இப்ரமும் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தெரிஞ்சுட்டு உடனே சேது இங்கே தமிழ் செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்ற மாதிரி தாமரை கிட்ட சொல்கிறாங்க. நான் எதுக்காக இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது சேது மாமான்றாங்க. நீங்கள் என்ன மாமா இவ காலில் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க? இங்கப்பா நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, இப்போ கூட இவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்கலன்றாங்க. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணிக்கோங்கன்றாங்க. ஒரு நாளும் நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா என் பொண்டாட்டி உண்மையாக நியாயமாக இருந்திருக்கா. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு கேவலமான வேலை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வெக்கப்படணும், அசிங்கப்படணும். அது யார் தெரியுமா? நீங்கள் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே இதாக பேசிட்டு இருக்காங்க சேது. ராஜரங்கத்துக்கிட்ட அப்பா இப்போ உங்ககிட்ட பதிலே இல்லைல்ல பண்ணுறாங்க. சே இந்த அளவுக்கு நீங்கள் பேசிட்டீங்கப்பா, என்னால் அதை தாங்கிக்க முடியல. இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. இப்போவே நானும் என் பொண்டாட்டி தமிழ் செல்வி இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஏன்னா அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் நடந்துக்கிறீங்க போது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த வீட்டில் இருக்கும் போதும் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு இந்த வீட்டை விட்டு போகிறேன்ற மாதிரி சேது சொல்லிட்டு தமிழ் செல்வி கூட்டிகிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க. ராஜாங்க அதனால கவலையோடு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.